கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். பிரியமானவர்களே, ஒரு கடினமான சூழ்நிலையிலும் தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி எதிரிகளை பின்தொடரலாமா, அவர்களை வெற்றி கொள்ள முடியுமா என்று கேட்கிறார். நாம் பல நேரங்களில் பொறுமையாக ஒரு முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில் கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். ஆனால் பதட்டமான சூழ்நிலையில் அப்படி ஜெபிக்கவோ கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கவோ முடியாமல் நாம முயற்சி செய்து விடுவதுண்டு. அப்படி அல்லாமல் கர்த்தரிடத்தில் தாவீது ஒரு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு களமிறங்கும்போது கர்த்தர் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். அதன்படியே இழந்து நின்ற எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் எதிரியினிடத்திலிருந்து கொள்ளை கொண்டு வரவும் கர்த்தர் செய்தார். இன்றைக்கும் நீங்கள் இழந்து போன சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? உங்கள் பணம், உங்கள் சொத்துக்கள், உங்கள் உறவுகள், உங்கள் சமாதானம் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சகலத்தையும் திருப்பிக் கொள்ள கிருபை அளிப்பார். கவலைப்படாதீங்க. ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை நீங்கள் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எங்களுடைய கடினமான சூழ்நிலையிலும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்து உம்முடைய ஆலோசனையை கேட்டு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு பலனை கொடுங்க. சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்ன அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இன்றைக்கு இழந்து போன காரியங்களில் எல்லாவற்றையும் நாங்கள் திருப்பிக் கொள்ளும்படியான சூழ்நிலையை எங்களுக்கு உருவாக்கி கொடுங்க. இழந்து போன பணம், இழந்து போன சொத்துக்கள், எங்களிடமிருந்து பிரிந்து போன உறவுகள், எங்களுக்கு சமாதான குறைவுகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை எடுக்கும்படியான ஒரு சூழ்நிலையை கொடுங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கச் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.